டாக்டர் கொடுத்த 2 டேப்லெட்ஸை சேம் டைமில் எடுத்தால் அது சேஃபா? ஆல்கஹால் குடிச்சிட்டு மெடிசன் எடுத்தால் என்ன ஆகும்? இதெல்லாம் சிம்பிள் இல்லை. ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம உடம்புல ட்ரக் மெட்டபாலிசம் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது யாருன்னா லிவர் தான். லிவரில் இருக்கிற கெமிக்கல் ஒர்க்கர்ஸ், அதாவது CYP450 என்சைம்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடம்புக்குள்ள மருந்து வந்த உடனே அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க, பிரேக் பண்ணுவாங்க. அந்த மருந்தை பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இமேஜின் பண்ணிக்கோங்க, லிவர் ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி மாதிரி. அதில் CYP450 தான் ஒர்க்கர்ஸ் ஃபாஸ்ட்டாக வேலை பண்ணாலும், ஸ்லோவாக வேலை பண்ணாலும், இல்லை ஸ்டாப் பண்ணாலும் ரிசல்ட் டோட்டலி சேஞ்ச் ஆகும். 2 ட்ரக் பாடிக்குள்ளே போனதுக்கப்புறம் உள்ள ஃபைட் நடக்கும். இதுக்கு பேர் தான் ட்ரக் இன்டராக்ஷன். இந்த சண்டை நடக்கிறதுக்கு என்னென்ன ரீசன்றதை பற்றி பார்க்கலாம். முதல்ல என்சைம் இண்டக்ஷன்ஸ். இதில் சில மருந்துங்க உடம்புக்குள்ளே போகும்போது CYP450 இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஒர்க்கர்ஸ் ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்வாங்க. ஆனால் ரிசல்ட் என்னவா இருக்கும்னா, ட்ரக்கு ஃபாஸ்ட்டாக பிரேக் டவுன் ஆகும். ஸோ எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ ஒரு ஃபீமேல் பேஷண்ட் ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு திடீர்னு டிபி வந்தது. அவங்களுக்கு டாக்டர்ஸ் ரைஃபாம்பிசின் டேப்லெட்டை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரக்கும் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸும் எடுக்கும் போது என்ன ஆகும்னா, ரைஃபாம்பிசின் என்ன பண்ணுன்னா CYP450 இன்க்ரீஸ் பண்ணும். இதனால பேஷண்ட் ஆல்ரெடி ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க இல்லையா, அதோட எஃபெக்டை இந்த CYP450 ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் ப்ரெக்னென்சி ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதுதான் ரிஸ்க் ஃபேக்டர் அதில். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, CYP450 உடைய இண்டக்ஷன் அதிகமாக இருந்ததுன்னா ட்ரக்கோடைய எஃபெக்ட் குறைஞ்சிரும். நெக்ஸ்ட்டு என்சைம் இன்ஹிபிட்டர்ஸ். இதில் சம் ட்ரக்ஸ் CYP450 பிளாக் பண்ணும். இதனால ஒர்க்கர்ஸ் வேலை செய்யாமல் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதோட ரிசல்ட் என்னவா இருக்குன்னா, ட்ரக் பிரேக் டவுன் ஸ்லோவாகிடும். ஸோ ட்ரக்கோடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால டாக்ஸிசிட்டி ரிஸ்க் ஏற்படும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ ஒரு பேஷண்ட் த்ரோட் பெயின்னு சொல்லிட்டு ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எரித்ரோமைசின் எடுக்கிறாங்க. இந்த எரித்ரோமைசின் CYP450 இன்ஹிபிட் பண்ணும். இன்ஹிபிட் மீன்ஸ் ஸ்டாப் பண்ணும். அப்போ என்ன ஆகும், இன்கேஸ் அந்த பேஷண்ட் ஆல்ரெடி ஒரு கொலஸ்ட்ரால் ட்ரக் லைக் ஸ்டாட்டின்ஸ் எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னா ஸ்டாட்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்ன ரிஸ்க் ஏற்படும்னா, மசில் டேமேஜ் ஆகும். அதாவது மயோபதி கண்டிஷன் அந்த பேஷண்ட்டுக்கு ஏற்படும். சிம்பிள் லைனில் சொல்லணும்னா, CYP450 லிவரில் ஒர்க் பண்ணாமல் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா ட்ரக்கோடைய எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ டாக்ஸிசிட்டி ஏற்படுத்தும். 3வது, ஆல்கஹால் இன்டராக்ஷன் வித் ட்ரக்ஸ்.